இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். அனாதி தேவனே அடைக்கலமாயீர் எனக்கும் நீரே. ஆதி அந்தவன் அனாதி தேவனே அடைக்கலமாயீர் எனக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எனக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எனக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை காக்கிற தேவனுக்கு துதித்திடுவோம். அன்பை எண்ணி துதிப்போம். நித்தமும் காக்கும் கிருபைகளை நினைத்து துதிப்போம். கடந்த நாளெல்லாம் வாழுவாமல் காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வாழுவாமல் காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவன் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். அல்லேலூயா. வல்ல தேவன் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். லூக்கா 2வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாகவும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு இந்த லூக்கா 2வது அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் படித்திருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது எருசலேமில், பெத்லகேமில், இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவருடைய பிறப்பை பற்றி அறிந்து கொண்டிருந்த அவர் தகவல் தெரிந்த கூட்டத்தார் நம்ம 3 பேர் நினைக்கிறோம். நிறைய பேருக்கு இப்படி ஒரு மேசியா பிறந்திருக்கிறார் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே ஒரு குணம், இன்றைக்கி உங்கள் மத்தியில் வைத்து ஜெபிக்க இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே முதலாவது சிமியோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனுஷன் வயது சென்ற ஒரு மனிதனாக இருந்தான். நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாக இருந்தான். அவன் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனமாயிருந்தான். இந்த இப்படியாய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற சில முக்கியமான காரியங்களை பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட பேசி நம்முடைய எதிர்காலத்தை குறித்த தெளிவான அறிவுரை கொடுப்பார். இப்படி காத்திருக்கிற பல வருஷங்கள் மத்தியில் ஒரு நாளில் பார்க்கும் பொழுது ஆவியின் ஏவுதலினால் 27வது வசனத்தில் அன்னைக்கு ஆவியானவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போன்னு ஏவின பொழுது வந்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேசத்தில் ஒரு ஆறுதல் வரும்படியாய். இன்றைக்கி முதல்ல நம்ம எதுக்கெல்லாம் காத்திருக்கும் ஒரு 8 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேங்க ஜெபத்தின் அடிப்படையில். முதல்ல தேசத்தின் ஆறுதல், அவர் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக, இன்றைக்கி நம்ம தேசத்தின் ஆறுதலுக்காக. தேசத்தின் ஆறுதல் எப்பொழுது வரும்? அன்னைக்கு அவருடைய எதிர்பார்ப்பின்படி இரட்சகர் பிறக்கும்போது தேசத்தில் ஆறுதல் வரும். ஏன்னா பாபிலோன்லேருந்து அந்த 400 வருஷங்கள் இருள் நிறைந்த ஆண்டுகள். ஜனங்கள் பாபிலோன்லேருந்து வந்த நேரத்தில் ஒரு பயபக்தியோடு பக்தி வைராக்கியத்தை உடையவர்களாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார்கள், பலி செலுத்தினார்கள், தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். கொஞ்சம் நாளாக அவருடைய பக்தி, அவருடைய தேவன் மேலே இருக்கிற வாஞ்சை எல்லாம் குறைந்து
தேவனை ஒரு அலட்சியம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம், ஒழுக்கக்கேடான வாழ்க்கையின் ஒரு அனுபவம், கர்த்தரை அதாவது கர்த்தருக்கு கொடுக்கறதுல கூட ஒரு எல்லாவற்றும் ஒரு அலட்சியம் வரக்கூடிய விதத்தில் தேசம் இருள் நிறைந்த ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி மேசியா வந்து இதெல்லாத்தையும் மாற்ற போகிறார். இதன் மத்தியில் ரோமர்கள் தேசத்தை கைப்பற்றி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒடுக்குதல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்தது. ரோமருடைய அதிபதிகள் ஜனங்களை ஒடுக்கினார்கள். ஏரோது அதிகமாக ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு கொடூரமான அதிபதியாக அங்கே தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நாட்கள். இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மனுஷன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தார். நம்முடைய தேசம் ஆறுதல் அடையும்படி காத்திருக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து ஒரு அம்மாவை பற்றி இங்கே வாசிக்கிறோம். அவங்க எதுக்காக காத்திருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 36 38 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாசத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் வாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அதிக வயது உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 84 வயது உள்ள விதவை தேவாலயத்தில் இரவும் பகலும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் ஆராதனை செய்து. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நல்லா ஜெபிக்கிறவர்கள் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் தேடும் பொழுது, பாடலோடு சேரும் பொழுது தான் அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்குகிறது. ஸ்தோத்திரங்களை எடுக்கும் போது தான் மத்தியில் இறங்குகிறது. இந்த அன்னாள் எதுக்காக காத்திருந்துப்பாங்கன்னு அவங்க வாழ்க்கையில் சொல்லவில்லை என்றால், அடுத்து நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, எருசலேமில் இன்னைக்கு பட்டணத்தின் மீட்புக்காக ஒரு கூட்டம், அண்ணாலும் ஒரு கூட்டம் எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? அண்ணாலும் அதுக்காக தான் காத்திருந்திருப்பாங்க. நம்ம இருக்கிற எருசலேமில் மீட்பு உண்டாகணும். இஸ்ரவேல் தேசத்தின் ஆறுதலுக்காக சிமியோன் காத்திருந்தார் என்றால், அண்ணாலும் ஒரு கூட்டமும் எருசலேமில் மீட்புண்டாக காத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து தகவல் யாருக்கு கொடுத்ததுன்னா காத்திருந்தவர்களுக்கு தான். அல்லேலூயா. 3வது கூட்டம் இயேசுவின் பிறப்பை குறித்து தகவல் அறிவிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், ஆண்டோடைய பிறப்பை குறித்த செய்தியை பெற்ற 3வது கூட்டம் மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பர்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை காத்துக்கொண்டு, இது வேற காத்துக்கொள்றது அல்லது வாட்சிங் அது கீப்பிங் வாட்ச் அப்படின்னு சொல்லுமே, பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இவங்க எதுக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 130வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது 5-6 வசனங்களில் தாவீது ராஜா இப்படியே சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்காக பார்க்கிலும் ஒரு வெளிச்சம் வரும்படியா இருள் நிறைந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம். அதனால தான் பாருங்க, அவைகளில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். அல்லேலூயா. வந்து நின்ற உடனே என்னது? கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இவங்களுடைய டியூட்டி நைட்டெல்லாம் இருந்து சூரியன் வந்ததும் ஒரு டியூட்டி மாறி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சூரியன் டியூட்டி மாறல, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு அவளுக்கு வெளிச்சம் வந்தது. இவங்க எதுக்காக காத்திருந்தாங்க? எதை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஆடுகள், திருச்சபையை குறிக்கிறது, மந்தையை குறிக்கிறது. மந்தைன்னு சொல்லும்போது ஆவிக்குரிய ரீதியில் எதை குறிக்கிறது? அல்லேலூயா. ஆத்துமாக்கள், சபை, அல்லேலூயா. கர்த்தருடைய மந்தைக்காக இன்னைக்கு 3 காரியங்களுக்காக முக்கியமாக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 1 தேசத்துக்காக, 2வது நம்ம இருக்கிற பட்டணம் ரொம்ப முக்கியமான காரியம், 3வது ஜனங்களுக்காக காத்திருந்தாங்க. இந்த 3 கூட்டத்தார் அவங்க எல்லாருமே தேவர் வெயிட்டிங், தேவர் வாட்சிங். இன்னைக்கு அல்லேலூயா, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:9 இப்படியா சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறார். ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை,
மனுஷருடைய இருதயத்தில் தோன்றும் இல்லை. இது ஆக்சுவலாக வந்து ஏசாயா 64 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே எப்படி சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி? எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 64:4. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பாருங்க, அங்கே உண்மையில் அன்பு குரல். இன்னைக்கு ஆண்டவர் மேலே அன்பு உள்ளவர் தான் வந்து காத்திருவேன். மேசியாவின் பிறப்புக்காக இத்தனை பேர் அவங்கெல்லாம் காத்துக்கிட்டு தான். இன்னைக்கு ராஜாதி ராஜாவின் வருகைக்காக நம்மெல்லாம் காத்திருக்கிறோம். அதான் வித்தியாசம். அல்லேலூயா. ஆனால் அதே அர்ப்பணிப்பு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும். இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ராஜா வந்துட்டு போகும்பொழுது களியாட்டம், வர்த்தகம், இன்றைக்கி இருக்கிற உலகத்தின் எல்லா காரியங்கள் எல்லாம் சபை சம்மந்தப்பட்டது தான். இன்றைக்கி சபையில் முக்கியமான நோக்கம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், சபை பக்தி விருத்தி அடையணும், ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்படணும், உள்ளே வந்திருக்குள் பக்தி விருத்தி அடைஞ்சு ஆண்டவரை நெருங்கி சேரணும், ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆவியின் அபிஷேகம் பெறணும், கர்த்தருக்குள் பலப்பட்டு வரணும். அதுக்காக தான் சபை. மற்ற எல்லா ப்ரோக்ராமு மற்ற காரியங்களும் ஒன்றுமில்லை. இன்றைக்கி இதில் நம்ம கவனமாக இல்லைன்னா ரெண்டாவது வருகை வரும் பொழுதும் காத்திருக்கிறவர்கள் தான் கண்டடைவார்கள். நம்மளை வெயிட் பண்ண விட்டுட்டு அவர் சும்மா இல்லை, அவரும் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவர் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் தேவன்? 2 முக்கியமான காரியங்களை நான் படித்ததில் புரிந்து கொண்டேன். 1வது பார்க்கும் பொழுது எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்தால் 12-13 வசனங்களை வாசித்தால், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இந்த குழந்தை இயேசு வளர்ந்தார், வாழ்ந்தார், எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்தார், தேடி வந்த அனைவருக்கும் சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், தீராத வியாதிகளை எல்லாம் குணமாக்கினார். பலத்த செய்கைகள் அவர்கள் ஊழியத்தில் நடந்தது. ஆனால் அவரை அன்றைக்கு வாழ்ந்த கொடிய மனிதர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமல், தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை பொறாமை எரிச்சலோடு பிடித்து சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தார்கள். அன்றைக்கு அவர் சிலுவையில் மரித்தது, இயேசு மரித்தது மனிதர்களாகி நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை தேவனுக்கு முன்பாக செலுத்தி விட்டது. அப்படி சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கு நம்முடைய பாவத்தை கழுவி நமக்கு சுத்திகரிப்பை உண்டாக்குகிறது. ஒரு சாதாரண மனிதன் இந்த உலகத்தில் எந்தெந்த வாழ்க்கையின் பகுதியில் கடந்து போகிறான், குழந்தை பருவம், சிறு பிள்ளை பருவம், வாலிப பருவம், மனிதனாகி வாழ்ந்து மரணத்தின் நிலைமையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு மரித்தார். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இன்னைக்கு 3ஆம் நாளில் தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பினார். பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை ஏற்றுக்கொண்டார். சரீரத்தை கைவிடவில்லை. நார்மலாக பார்க்கும் பொழுது சிலுவையில் கொலை செய்யப்பட்ட குடும்பாவிகள் அவருடைய சரீரத்தை சிலுவையில் அறைந்த போர் சேவைகளோ அன்னைக்கு இந்த இராணுவத்தினர் வந்து சிலுவையிலேருந்து எந்த ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் தூக்கி கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே இருக்க குப்பை கிடங்களை எரிஞ்சிட்டு போயிடுவாங்களாம். அவங்களுக்கு அடக்கமே கிடையாது. இதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. தம்முடைய குமாரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரவிடவில்லை. அப்பையும் பாருங்க, குமாரனுடைய சரீரத்தை யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தா காத்திருந்த ஒரு மனுஷன் கையில் தான் உட்காந்துருந்தார், ஒப்பு கொடுத்தார். காத்திருக்கிறவர்கள் தான் எல்லாமே பெற்றுக்கொள்கிறாங்க. பிறப்புக்காக ஒரு கூட்டம் காத்திருந்தாங்க. அவங்களுக்கு இயேசுவை கையில் தூக்கக்கூடிய குழந்தை, இயேசுவை கையில் தூக்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைத்தது. துணிகளில் சுத்தப்பட்ட இயேசுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. தேவனுடைய ராஜ்யம் வர ஒரு மனுஷன் காத்திருந்தான். இயேசுவின் சடலத்தை சுமந்து கொள்ளும் பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஸோ இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவருக்காக அவருடைய சந்நிதியில் முழங்கால் படிட்டு உட்காந்துருக்கணும். தினந்தோறும் உங்கள் காத்திருக்கிற நேரம் அல்லையிலோ எங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் அதிகாலை எழுந்துச்சு முதல்ல கர்த்தர் சந்நிதியில் காத்திருப்பதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்கா வீட்டில்? அந்த இடத்தை தினந்தோறும் அணுகுகிறீர்களா? யோசித்து பாருங்கள். தேவன் எதுக்காக காத்திருக்கிறார்? இங்கே நம்ம வாசிக்கிறபடி இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடித்து நொறுக்கிறதுக்காக இல்லை, விரோதமாக இருக்கலாம் வந்து பாதத்தில் வந்து உட்கார்றதுக்காக காத்திருக்கிறார். சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கலாம் அநேகர் ரட்சிக்கப்பட போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் காத்திருக்கணும். பொறுமையாக இருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறத விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சத்துருக்கள் தம்முடைய பாதப்படி ஆக்கி போட வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். பொறுமையாக காத்துக்கிட்டு 2000 வருஷம் ஆனாலும் அவர் காத்திருக்கிறதை முடிக்கவில்லை. அடுத்து பாருங்க,
2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை காத்திருக்கிறது சொல்லப்படவில்லை என்றாலும் அங்கே இப்படியா சொல்லப்படுது, தாமதிக்கிறார் ஆண்டவர் இயேசு வருகை. நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு கிண்டல் ஆயிடுச்சு, இயேசு வர்றாரு, திரும்பி வரப்போறான்னு சொன்னாங்க. 2000 வருஷத்துக்குள்ளே இயேசு வந்துடுவார்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வரலைங்க, இனி வரவே மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் வரதான் போகிறார், தம்முடைய வருகையை சேர்த்து கொண்டு தான் போக போகிறார். ஆனால் யார் போக போகிறாங்கன்னா வருகைக்கு காத்திருக்கோள் தான் போக போகிறாங்க. எல்லோரும் போக மாட்டாங்க. யாரையெல்லாம் மணவாளன் வரும்பொழுது விளக்கில் எண்ணெயோடு ஆயத்தமாக இருந்து காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் போக போகிறாங்க. ரெடியாக இருக்கிறவங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ட்ரெயினில் போய் ஏறி போகணுன்னு போகிறீங்க, ட்ரெயின் வரல, பிளாட்ஃபார்மில் போய் நின்றுட்டிங்க, 2 மினிட்ஸ் தான் நிற்கும். அவசரமாக எது வந்தால் தண்ணி கிண்ணி எதுனாலும் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம்ல, அங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்போம். நம்ம கோச் எங்கே வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தான் நிற்போம். ட்ரெயின் வந்ததும் தூக்கி ஓடி போய் ஏறணுமா இல்லையா, 2 நிமிஷம் விட்டுட்டோம் என்ன செய்யணும், வண்டி போயிடும். இதே போல் தான் ஆண்டவர் இயேசுவின் வருகை இருக்க போது. இன்னைக்கு ஏன் டிலே ஆகிட்டு இருக்கு, அவர் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பக்கம் சத்துருக்கள் தமது பாதபடி ஆக்கி போட வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். 2வது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் காத்துக்கிட்டு இருக்கார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய கனத்தை கொடுப்பார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் தேவனுக்காக நம்ம எதுக்காக காத்திருக்க வேண்டும் ஒரு சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால். இன்னைக்கு பாருங்க, நீதின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் நமக்கு நியாயம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட அர்த்தத்தில் சொல்லப்படும். நீதி கிடைக்கிற, நீதிமன்றத்தில் கிடைக்கிற அந்த நீதியை சொல்லலை. இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து தேவனை தேடுறதில் பொறுமையாக இருக்கிறவர்களை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமான்களாக மாட்டார். அந்த நீதியை சொல்கிறார். ரைச்சஸ்னஸ் ஃபார் வி த்ரூ த ஸ்பிரிட். இன்னைக்கு காத்திருக்க வேண்டும் என்றால் யார் மூலியமாக தான் காத்திருக்க முடியும், ஆவியை கொண்டு தான் காத்திருக்க முடியும், மாம்சீகமாக காத்திருக்க முடியாது. அந்த காத்திருக்கிற அனுபவம் ஒரு பலுவை போல ஒரு, அதாவது என்னது, கசப்பான ஒரு அனுபவமாக இருக்குது, ஒரு இன்பமான அனுபவமாக மாறும். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் 10வது வசனம் நினைக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமை துதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நீங்கள் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்லற்றலுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய சம்பாஷணை நடவடிக்கைகள் மாறணும், பரிசுத்தம் வரணும், நாளுக்கு நாள் இயேசுவை போல மாறணும். அதுக்கு தனியாக கொஞ்ச நேரம் போய் காத்திருந்தால் ஒழிய முடியாது. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு காத்திருக்கிறதுக்கு ஒரு நேரத்தை குறிங்க. அந்த நேரத்தில் யாருக்குமே அனுமதி கொடுக்காம அமைதியாக போயிடுங்க தேவனோடு. அப்போ தான் நீதி வெளிப்பட ஆரம்பிக்கும். யார் மூலிமா அது வரும், ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்ம வாழ்க்கையில் நீதி வெளிப்பட நாளுக்கு நாள் நீதிமானாய் மாற காத்திருக்கிறோம். அதான் முதல்ல காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும், ஆண்டவரே நான் நீதிமான், என் வாழ்க்கையில் நீதி வெளிப்படணும். அல்லேலூயா. நீதி விளங்க காத்திருக்கணும். அதிகமான மாற்றம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாற்றம், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே வருகிற மாற்றம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவரே எங்களுக்குள்ள நீதி விளங்க நாங்கள் காத்திரு ஜெபிக்க போகிறோம். இப்போ நீதி விளங்க காத்திருக்கோம். 2வது பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். எபிரேயர் 6வது அதிகாரம் 14-15 வசனங்களை, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், அப்படியே அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. யார் இது? ஆபிரகாம். அவர் God is a God of multiplication. பெருக்கத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன். ஒருவனாய் இருக்கல ஆபிரகாமே மனைவி சாராளையும் அழைத்தார், அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆனால் அதுக்கு எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது? 25 ஆண்டுகளுக்கு மேலே காத்திருந்தார்கள். 10-11 ஆண்டுகளில் கொஞ்சம் அப்படி தடுமாறினார்கள். அதன் விளைவுகளை இன்னைக்கு வரைக்கும் உலகம் சந்திக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் காத்திருந்தா ஒரு நாள் வெட்கப்படுது. வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இதை எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது.
36வது வசனத்தை வாசித்தால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியது. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பைபிளில் இந்த பைபிள் இஸ் a book of many, அதாவது திங்ஸ். அதில் பார்க்கும் பொழுது வழிகாட்டுகிற ஒரு புஸ்தகம், எச்சரிக்கிற ஒரு புஸ்தகம், அது மாத்திரமல்ல தேவன் யார் என்று வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம், அதில் ஆவியானவரால் எழுதப்பட்ட புஸ்தகம். இதில் மிக முக்கியமாக பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் நிறைந்திருக்கிற ஒரு புஸ்தகம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4-5 கூட வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே ஆனால் ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டார். ரொம்ப நாள் கிடையாது, காத்திருக்கிறது எவ்வளோ நாள்? சில நாள். இன்னைக்கு காத்திருப்பதற்கு ஒரு நேரம், பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை போல. ஹல்லேலூயா. அதுக்குரிய சில நேரம் சில நாட்கள் இருக்கலாம், சில மாதங்களுக்கு. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இருக்குது, காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவு இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்ல, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்த வசனத்தை யார் இடத்துல பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் இயேசு இடத்துல பெற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர் 2:33 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்ல, அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பரிசுத்த பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாய் இருக்கு. அதுக்கு என்ன தேவை? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்னதான் தேவையா இருந்தது? இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாததுக்கு முக்கியமான காரணம், அப்போஸ்தலர் பெற்றது போல நிறைய பேர் நினைக்கிறாங்க. சிலருக்கு அந்நிய பாஷை வரமே வராது, ஆனால் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது பைபிளில் எல்லாருமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க அந்நிய பாஷை வரத்தில் பேசினார்கள். இதுவரைக்கும் நீங்கள் அந்நிய பாஷை பேசக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இல்லை என்றால் அவர் மேலே தப்பு கிடையாது, நம்ம தான் ஏதோ ஒன்றில் குறைவாக இருக்கிறோம். எல்லாமே நிறைவேறிச்சு சார், நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்நானம் கூட எடுத்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்கிறேன். ஆனால் உட்காந்து அதுக்காக போராடி ஜெபித்த பழக்கம் இருக்கா? கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை வரத்தோடு கொடுப்பார். யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அல்லேலூயா ஆவியானவரை பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. இரட்சகரை பெற்றுக்கொண்டது போல ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம், அதில் முக்கியமான வாக்குத்தத்தம் ஆவியை குறித்த வாக்குத்தத்தம். நம்ம மாத்திரம் ரெடியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவர் குறித்த நேரத்தில் வேண்டிய சாப்பாடை குறைவில்லாமல் கொடுத்து அனுப்புவார். எந்த இடத்துலையும் நம்ம வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. அது எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். 3வது விதைத்திருக்கணும், அறுவடைக்காக பலனுக்காக காத்திருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:7 எடுத்து வாசி பாருங்க. அங்க இப்படி இருக்க, சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ பயிரிடுகிற பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். எதுக்காக முன்மாறி பின்மாறிக்காக காத்திருக்கிறான்? விதைத்த பயிரிட்ட பயிருடைய அந்த விதையின் நற்பலன், ஃப்ரூட், இன்னைக்கு போட்ட உழைப்புக்குரிய பிரதிபலன் வரும்படியாய் பொறுமையாக காத்திருக்கணும். அது எல்லா இதுக்கும் எடுத்துக்கலாம். ஆஃபீஸில் பல இடங்களில் வேலை செய்கிறீங்க, பொறுமை இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க. எல்லாமே இப்போ வேணும், நான் நினச்சபடி நடக்கணும், நடக்கலைன்னா நான் இங்கே இருக்க முடியாது, அப்படியாக்கு இப்படியே நினைக்கிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். பொறுமையே இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். அல்ல ஒரு 5 நிமிஷம் காத்திருந்தா எவ்வளோ காரியங்களை தவிர்த்திருக்கலாம். 5 நிமிஷம் பொறுமையாக இருந்தால் எத்தனையோ ஆபத்துக்களை தவிர்த்திருக்கலாம். அது நம்ம ஆண்டவருக்குரிய காரியத்தை கரெக்ட் பண்ணிட்டோன்னா உலக பிரகாரமாக எல்லாம் தானாக வந்துடும். இங்கே விதைக்கப்படுகிற வசனத்துக்குரிய பலன் கிடைக்க நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், அவரும் காத்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. பலனை எதிர்பார்த்து அறுவடையை எதிர்பார்த்து காத்திருக்கேன். இதான் 3வது. 4வதாக பார்க்கும் பொழுது, 4வதாக நம்ம இப்போ சொன்ன ஒரு ஆண்டவர் இயேசுவின் சடலத்தை சுமந்த அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு, இவரும் காத்திருந்ததுனால்தான் அன்னைக்கு அவரை நம்பி ஆண்டவர் இயேசு தம்முடைய குமாரனே தேவன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை அல்லேலூயா பெரிய மனிதனாய் மரித்த பின்பு தூக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. சிறு குழந்தையாய் தூக்கக்கூடிய பாக்கியம் காத்திருந்த சிமியோனுக்கு அன்னாளுக்கு கிடைத்தது என்றால், கர்த்தருடைய ராஜ்யம் வர காத்திருந்த இன்னைக்கு நம்ம காத்திருக்க மிக முக்கியமான ஒரு காரியம், த கிங்டம் ஆஃப் காட். இந்த சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில். அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது, உடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், உடைய ராஜ்யம் வரணும். தேவனுடைய ராஜ்யம் எங்கே வரும்? பொதுவாக இந்தியாவில் வரணும்னா
தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளே வரணும். இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எல்லாரும் சபை விசுவாசி ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே வரணும். அதான் தேவனுடைய ராஜ்யம் வரணுன்றது. அல்லேலூயா. எதை செய்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டினுடைய அவர் நடத்துகிறபடி செய்யணும். அதான் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசைகளை இச்சைகளை என்ன பண்ணிட்டாங்க? இப்போ நீங்கள் பாருங்கள், we are waiting for God's kingdom to be established. ஒரு நாள் வரப்போது முழு உலகத்தில் கர்த்தருடைய ராஜ்யம். அன்னைக்கு பிசாசுக்கு அவனுடைய ஜனங்களுக்கு இடமே கிடையாது, எல்லாம் அக்கினி கடலில் தள்ளப்படும். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லும்போது ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. லூக்கா 17வது அதிகாரத்தில் தானே 20:21 தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராதுப்பா, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள் இருக்கிறதே. உங்க ஒவ்வொருவருக்குள்ள தேவ ராஜ்யம் வரணும். இவங்க எல்லாம் பாருங்க, இப்படி ராஜ்யத்தை எப்பொழுது நீ கொடுப்பீர் என்று சொல்லி அப்போ நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் கேட்கிறாங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை, இவங்க எதிர்பார்த்த ராஜ்யம் வேற, ஒரு நாள் வரப்போகுது, முழு உலகமே தேவனுடைய ராஜ்யமா மாறப்போகுது, அதுக்கு தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அந்த நாளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பாருங்க, இன்னைக்கு மனுஷன் ஆள்ற வரைக்கும் எல்லா குழப்பங்கள். ஆனால் தேவனுடைய ஆளுகை, நம்ம இந்திய தேசத்தில் தேவனுடைய ஆளுகை வரணும். தேசத்தின் தலைவர்கள் ஆண்டுடைய ஆளுகைக்குள்ளே வரணும். அதில் நம்ம தேசத்தின் தலைவர்கள் ஆண்டுடைய ஆளுகைக்குள்ளே வந்துட்டா இந்தியாவில் தேவனுடைய ராஜ்யம் வந்துடும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆளுகை வரணுங்க. அதில் எல்லாம் பிசாசின் ஆளுகைகள், அதுதான் இன்றைக்கி காணப்படுகிற எல்லா அசிங்கங்கள் அவலட்சங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி காத்திருக்க, ஆண்டவரே எங்கள் பகுதியில் நம்முடைய ராஜ்யம் வரணும், ஆண்டவரே ஜெபிக்க போகிறோம். மிக முக்கியமாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது, நம்முடைய ஆண்டவர் இயேசு வெளிப்பட நம்ம எல்லாரும் காத்திருக்கணும். இயேசுவை காணும்படியாய் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். 1 கொரிந்தியர் 1:7, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். 2 பேதுரு 3:12 கூட நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து காத்திருங்கள்னு சொல்லிட்டு அந்நாள் என்ன இருக்குமா? அந்த நாள் வரக்கூடாதுன்னு தானே காத்திருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அந்த நாள் வரக்கூடாதுன்னு இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஏன் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம்? நம்ம பிரித்து எடுக்கப்பட்டு கொண்டு போகப்பட போகிறோம். பல காரியங்களுக்காக, ஒருவேளை சில ஆசீர்வாதங்களுக்காக பல வருஷம் காத்திருந்து சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். அல்லேலூயா. பயப்படாதீங்க. அல்லேலூயா. அன்றைக்கு காத்திருந்து அந்நாளை ஏமாத்தலையே ஆண்டவர், சிமியோனை ஏமாத்தலையே. அல்லேலூயா. விடியற்காலம் எப்போ வரும்னு காத்திருந்த மெய்ப்பர்களுக்கு மகிமை பிரகாசிக்க செய்தாரே. இன்றைக்கும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? கைகளை உயர்த்தி, இன்னொரு வருஷம் முடிய போகிறது என்று ஒரு மனக்கலக்கத்தோடு வந்திருந்தால், இன்றைக்கும் ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஆறுதலை தந்தவர், விடுதலை தந்தவர், சுகத்தை தந்தவர், வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினவர். பிள்ளைகள் எதை தேடி வந்திருக்கிறார்களோ அந்த அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். குடும்பங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியம், காத்து கொண்டிருக்கிற அந்த நல்ல காரியத்துக்குரிய பதில் உண்டாகட்டும். தானியேலுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்டது, ஆண்டவரே நீ வேண்டிக் கொண்ட பொழுது கட்டளை பிறந்தது என்று. ஆண்டவரே கட்டளை பிறக்கட்டும், கட்டளை இப்பொழுதே பிறக்கட்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம், அது எதுவாக இருந்தால், குடும்ப ஆசீர்வாத காரியங்கள், வேலை சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஹல்லேலூயா, பொருளாதார காரியங்கள், பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, எதுவாக இருந்தால் ஆண்டவரே தகப்பனே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பல வருஷமாய் வியாதிகள், வறுமைகள், ஆண்டவரே பற்றாக்குறைகளை, ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற யாராக இருந்து பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு அற்புதம் நடக்க செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.